ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டெய்லியும் ஒயிட் ரைஸ் தான் சாப்பிடுவீங்களா? அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதில் இருக்கிற டேஞ்சரை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் காயத்ரி. இதை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக நீங்கள் ஒயிட் ரைஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் பிளட் ப்ரெஷர் அதிகமாயிருங்க. உங்களோட கலரிஸ் பேலன்ஸாக இருக்காது. பெல்லி ஃபேட்டுமே அதிகமாயிரும். முக்கியமாக நீங்கள் உட்காந்து வேலை செய்கிற ஆள், நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ரிஸ்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவுமே அதிகங்க. அரிசி சாதத்தை டயட் இல்லாமல் பேலன்ஸ் இல்லாமல் பல்காக சாப்பிட்ற ஆளாக நீங்கள் ரைஸோட குவான்டிட்டி அதிகம் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா லாங் டேர்மில் டைப் 2 டயபிட்டிஸ் வரக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகங்க. ஏன்னா கிளைகமிக்ஸ் இண்டெக்ஸ் ரைஸில் அதிகமாக இருக்குது. இதனால தான் இந்த டைப் 2 டயபிட்டிஸ் வர்றக்கான காரணம். அதுவும் உங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் யாருக்காச்சும் சுகர் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வரக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகங்க. இந்த ஒயிட் ரைஸை ரெகுலராக சாப்பிட்டே இருந்தீங்கன்னா குண்டாயிருவீங்க. ஆமாங்க. ஏன்னா இதில் ஃபைபர் கம்மிங்க. ஃபைபர் கண்டென்ட்டு ரொம்ப கம்மி. கார்ப்ஸ் ரொம்ப அதிகம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம சாப்பிட வயிறே நம்பாத மாதிரி இருக்கும். ரொம்ப நிறைய சாப்பிட்ருவோம். இதனால் என்ன ஆயிரும் அப்படின்னா டமி ஃபேட் ஈஸியாக வந்துருங்க. வெயிட் கெயின் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிரும். நீங்கள் குண்டாகிறதுக்கான வாய்ப்பு 100% அதிகங்க. நம்ம யூஸ் பண்ணுற ஒயிட் ரைஸ் எல்லாமே பாலிஷ் பண்ணி தாங்க நம்மக்கிட்ட வருது. பாலிஷ் பண்ணியே வருது. நமக்கு தான் கண்ணுக்கு பிடிச்சது தானே சாப்பிடுவோம். அட்ராக்டாக இருக்கணும்ல, பயங்கர ஒயிட்டாக நம்ம கைக்கிட்ட வருது. அதனால் என்ன ஆகுது, பாலிஷ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஃபைபர்ஸ், விட்டமின், மினரல்ஸ் எல்லாமே மிஸ் ஆயிரும். இதனால் இதோட நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி நமக்கு வரலாம். நீங்கள் இதை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதர் ஃபுட்டில் இருந்து தான் இந்த சோர்ஸை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஒயிட் ரைஸை நம்ம ரெகுலராக நம்ம ஃபுட்டில் சேர்த்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஹார்ட் டிசீஸ் அப்புறம் கேன்சர் கூட வரலான்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க. எதனால் அப்படின்னா ரைஸ் மண்ணிலையும் தண்ணியில் இருக்கிற அரிஸ்னிக் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை ஈஸியாக ரொம்ப அதிகமாக மற்ற கிராப்ஸை விட அதிகமாக அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. இதனால தான் இதை எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அரிசியை டைரெக்டாக குக் பண்ணாமல் கொஞ்சம் ஊற வச்சு ஒரு 3 டைம் ஆச்சும் நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டு நீங்கள் வடிகட்டி சாப்பிட்டீங்க அப்படின்னா இதிலிருந்து நம்ம கொஞ்சம் தப்பிச்சிடலாங்க. சரி, இப்போ ஜென்ரலாக அரிசி சாப்பிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வருங்கிறத பார்த்தோம். இப்போ இது எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு அரிசி சாதத்தையே சாப்பிட்றீங்களான்னு தான் ஒரு வீக்குக்கு ஒரு 2 to 3 டைம்ஸ் இல்லை 4 டைம்ஸ் கூட மில்லட்ஸு, ராகி, தெனை, கோதுமை, வரகு, அப்புறம் இன்னும் நிறைய தானியங்கள் நம்ம தமிழில் இருக்குது இல்லையா, ப்ரௌன் ரைஸ், ரெட் ரைஸ், இந்த மாதிரி நிறைய தானியங்கள். அது நீங்கள் வீக்லி ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் எடுத்துக்கலாம். இதில் நியூட்ரியன்ஸ் அப்புறம் ஃபைபர்ஸ் எல்லாமே அதிகம். அதனால் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இல்லை என்னால் ரைஸ் இல்லாமல் வாழவே முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சரி, ஓகே, ரைஸோட குவான்டிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஈக்குவலாக அதுக்கு ரைஸுக்கு எவ்வளோ ரைஸ் எடுக்கிறீங்களோ அதை விட அதிக வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, பருப்பு, முட்டை, நான்வெஜ், இந்த மாதிரி ஹெல்தி ஐட்டம்லாம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இதோட ரிஸ்க் கொஞ்சம் கம்மியாகுங்க. எப்போவுமே நம்ம சாப்பிட்ற சாப்பாடு டயட் பேலன்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னாலே இதோட ரிஸ்க் எல்லாமே கம்மியாயிடும். ஈவன் தான் நீங்கள் ஒயிட் ரைஸ் எடுத்தீங்கனாலும் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி இருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ரைஸ் சாப்பிட்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி ஹெல்த்தியாக இருக்க அட்வைஸ் பண்ணுங்கள். நீங்களும் இப்படி தான் ரைஸ் சாப்பிடுவீங்களா அப்படிங்கிறத என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்க. அப்புறம் மறக்காமல் வீடியோ பிடிச்சது அப்படின்னா சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம். டாடா.